சகோதரர்களே, சகோதரிகளே, மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தேன். அதில் அவர் திருச்சி வேலுசாமி அவர்களை பற்றி எதுவும் யாரும் பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். திருச்சி வேலுசாமி அவர்களோடு எனக்கு விட்ட குறை தொட்ட குறையாக ஒரு தொடர்பு இருக்குது. ஆகவே அவர் என்ன பேசினார் என்று தெரிந்து கொள்வதற்காக தேடி பிடித்து அந்த சத்தியமூர்த்தி பவனில் நடந்த தீர சத்தியமூர்த்தி பவன், அப்பேற்பட்ட தியாகியினுடைய பெயரால் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நடந்த அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பையும் அரை மணி நேரம் காணொலியிலே நான் கண்டேன். 1984 தமிழகத்திலே திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற வேகத்தோடு வெறியோடு தமிழகம் முழுவதும் பேசி வந்த ஜனதா கட்சி தலைவர்கள் ஒரு சிலர் உண்டு. தியாகி நெல்லை ஜெவமணி அவர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழருவி மணியன் அவர்கள், பொன் விஜயராகவன் அவர்கள், பல கருப்பையா, இவர்களோடு நாற்றமணிக்கும் குரலிலே பேசுகின்ற திருச்சி வேலுசாமியும் அன்றைக்கு இருந்தார். காலம் முழுவதும் இந்த திராவிட இயக்கங்களுக்கு மாற்று தேடி வந்த சூழ்நிலையிலே தியாகி நெல்லை ஜெவமணி அவர்கள் அந்த கருத்தோடு போய் சேர்ந்து விட்டார்கள். இருக்கிறவர்களிலே திரு தமிழருவி மணியன் அவர்கள் மட்டும் சின்ன சறுக்களுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் திராவிட இயக்கங்களின் எதிர்ப்பிலே தெளிவாக இருக்கின்றார். ஆனால் ஏதோ ஒரு கட்டத்திலே எதற்கோ விலை போய்விட்ட மலினமான மூன்றாம் தர பேச்சாளி திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் கட்சிக்கே விலை போய், எந்த காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் ஆகாது என்று, எந்த திராவிட இயக்கங்கள் தமிழகத்தில் ஆகாது என்று அன்றைக்கு 35 வருடங்களுக்கு முன்பு குரல் கொடுத்தோமோ அதே கட்சிகளுக்கு இன்றைக்கு ஊதுகுழலாக மாறியிருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம். இதை ஏன் இவ்வளவு விரிவாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த திருச்சி வேலுசாமியை அழைத்து வந்து எனது சொந்த காசிலே பொதுக்கூட்ட மேடையேற்றி பேச வைத்து அழகு பார்த்தவண்ணா, பல்வேறு இடங்களிலே அந்த ஆள் பேசுவதை கேட்பதற்காக தோழர்களோடு சென்று அமர்ந்து கைதட்டி ரசித்தவண்ணா, திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக காமராஜரை தோற்கடித்த திமுகவுக்கு மாற்றாக தமிழகத்திலே ஆட்சி மலர வேண்டும் என்று அன்றைக்கு ஜனதா கட்சியாக இந்த கட்சியில இருந்து அன்றைய மாவட்ட தலைவரின் எதிர்ப்பை மீறி, அன்றைய ஒன்றிய தலைவரின் எதிர்ப்பை மீறி வேலுசாமியை அழைத்து வந்து சிறுமுகையிலே பொதுக்கூட்டம் நடத்தியவர் நான். அப்படியெல்லாம் நடத்தி இன்றைக்கு அந்த நபர் உலகமே போற்றுகின்ற உத்தம தலைவராக விளங்குகின்ற, மிகச்சிறந்த பிரதமராக விளங்குகின்ற நரேந்திர மோடி அவர்களை கேவலப்படுத்துவதையும், பாராது வந்தது போல் வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒரு தலைவர் தமிழகத்திலே உருவாகியிருக்கிறார் என்று மக்களின் நம்பிக்கையாக விளங்குகின்ற அண்ணாமலை அவர்களுக்கு எதிராகவும் மிக கீழ்த்தரமான வார்த்தைகளிலே விமர்சனம் செய்திருப்பதை கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவேதான் அண்ணாமலை அவர்களுடைய ஆணையை, ஆலோசனையை மீறி வேலுசாமி அவர்களை பற்றி நாகரிகமாக சில விஷயங்களை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த ஆள் எங்க எது பேசினாரு, அதுல சின்ன விஷயங்கள் தான். காலஞ்சென்ற இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இவர்களை பற்றியெல்லாம் அந்த ஆளை போல கேவலமாக திமுக காரங்க கூட பேசியிருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு அந்த ஆள் 5 தலைமுறையாக தியாகம் செய்த காங்கிரஸ் பேசுறாங்க. இந்திரா காந்தியை பற்றி மிக மலினமாக பேசியார். அது மட்டுமில்லை, ராஜீவ் காந்தி அன்னைக்கு ஒரு குரல், ஒரு
ஒரு குரல் எழுப்பினார். பி இந்தியன் பை இந்தியன் என்று சொல்லி ஒரு குரல் எழுப்பினார். அது காங்கிரஸ்காரனுக்கு இது ஒரு கைவந்த கிளை. இந்திரா காந்தி அவர்கள் கரிபி ஹட்டாவ் அப்படின்னு சொல்லி முழக்கம் போட்டார். ராஜீவ் காந்தி பி இந்தியன் பை இந்தியன் சொன்னார். அவர் வாடியில் அவர் ஏதோ சொன்னார். இந்த ஆள் அவருக்கு என்ன சொன்னார் சொன்னா, ராஜீவ் காந்தியே பி இந்தியன் பை இந்தியன் என்று சொல்கின்றாயே, நான் இந்தியனாகத்தான் இருக்கின்றேன். இந்தியாவிலே பிறந்தேன், இந்தியாவிலே படித்தேன், இந்தியாவிலே வளர்ந்தேன். நான் கட்டியிருக்கின்ற வேஷ்டி சட்டை கலர் துணி இந்தியாவிலே நெய்கிறது. நான் கட்டியிருக்கக்கூடிய வாட்ச் கைக்கடிகாரம் HMT இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்குது. நான் அணிந்திருக்கக்கூடிய செருப்பு இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. இப்படி வரிசையாக சொல்லி வந்து கடைசியாக நான் கட்டியிருக்கின்ற மனைவி இந்தியாவை சேர்ந்தவள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு ராஜீவ் அவர்களை கேட்கின்ற தொனியிலே, ராஜீவே நீர் பிறந்தது இந்தியாவிலே இருந்தாலும் படித்தது வெளிநாட்டிலே, பட்டம் பெற்றது வெளிநாட்டிலே, அணிந்திருக்கக்கூடிய துணி வெளிநாட்டுது, அணிந்திருக்கக்கூடிய கைக்கடிகாரம் வெளிநாட்டுது, இப்படி அனைத்தும் வெளிநாட்டைச் சேர்ந்தது. கடைசியில் நீ கட்டியிருக்கின்ற மனைவியும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர் என்று பேசியவர். இதெல்லாம் ஒரு நாகரிகத்திற்காக சில வார்த்தைகள் மட்டும் சொல்ல அப்படி பேசிய அந்த வேலுச்சாமி இன்றைக்கு ஏதோ தான் காங்கிரஸ்ல இருந்து வந்ததைப் போல, காங்கிரஸ் புனிதத்தன்மை பெற்றுவிட்டதை போல பேசுகின்ற சூழ்நிலையை பார்க்கின்றார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய தலைவர் கருணாநிதியை பற்றி அவர் பேசிய வார்த்தை, அன்றைக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கார், அன்னைக்கு கருணாநிதியோ ஸ்டாலினோ ஆட்சியில் இருந்திருந்தா திருச்சி வேலுசாமியை பிடிச்சி உள்ள போட்டிருப்பாங்க. ஏன்னு சொன்னா, கருணாநிதி மிக மோசமான ஒரு தவறான வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்க, சொல்ல தகாத வார்த்தை அது, வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டனினுடைய வீட்டில் காலையில் வந்து நிக்க போறார். ஏன்னு கேட்டா, அவர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வியாதி சிறுநீர், நல்ல சிறுநீரால் தான் தீரும் சொல்லி ஒரு விஞ்ஞான வைத்தியம் சொல்லுது. தமிழக ஜனதா கட்சியினுடைய தொண்டை அவனுடைய சிறுநீர் தான் சுத்தமாக இருக்கு, தூயதாக இருக்கு. ஆகவே ஜனதா கட்சியுடைய தொண்டன் வீட்டு வாசலில் கருணாநிதி நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொல்லி பேசுறவன் திருச்சி வேலுசாமி. எந்த கட்டத்தில் அந்த ஆள் பால் மாறினார் தெரியாது. இருக்கு அன்றைக்கு பேசியவர்கள் இந்த ஆளை போல மற்றகமான ஆள் வேற யாருமே கிடையாது. காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த ஆள் தான். ஆகவே இந்த ஆள் பேசுவது ஒளிநாடாவாக வைத்திருக்கிறோம். இந்த ஆள் நாம் அடக்கிக்கும். நாங்கள் என்னவெல்லாம் சொல்லி என்னவெல்லாம் கஷ்டப்பட்டு காலம் முழுவதும் கழகங்களுக்கு மாற்று தேவை என்று சொல்லி வந்தோமோ, அந்த மாற்று கிடைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இவ்வளவு மற்றமாக பேசுகின்றது எங்களது தலைவரை பேசுனா ஏற்றுக்கொள்ள முடியாது. மோடியை பற்றியோ அண்ணாமலையை பற்றியோ பேசுவதை வேலுச்சாமி நிறுத்திக்கணும். இந்த தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசும்போது கூட பல நேரம் யோசனை பண்ணி இருக்கிறேன், எதையாவது சொல்லலாம், மாநில நிர்வாகிகளுக்கு சொல்லி இந்த ஆளை பத்தி சொல்லி பேச சொல்லாம நினைச்சது உண்டு. அது அப்பேற்பட்ட நேரத்தில் கூட நமக்கு அதுக்கு அந்த எச்சு பண்ணாட்டுன்னு சொல்லி பேசாம விட்டுருக்கிறேன். இன்னைக்கு திருக்கோவிலூர் சுந்தரத்தை பத்தி சொல்றார். காலம் சென்ற பாஜக தலைவர் திருக்கோவிலூர் சுந்தரத்தை பத்தி சொல்றார். திருக்கோவிலூர் சுந்தரத்துடைய பேரன் SG சூர்யா, அருமை தம்பி மாநில செயலாளர் SG சூர்யா இருக்கிறார். அவரு இவர மாதிரி நாகரிக குறைவா பேச மாட்டார். அவர் இவருடைய அரசியல்ல நேர்மையா ஏதாவது சொல்லணும்னா இவருக்கெல்லாம் அண்ணாமலை பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆகையினால்தான் வெறுத்து போய் இப்பேற்பட்ட ஒரு கயவன் இலங்கை தமிழர்கள் பெயரை சொல்லி பிழைக்கின்ற எச்சில் சோற்று பையன் அப்படிதான் சொல்ல முடியும். இதுதான் அதிகபட்சமா நான் நாகரிக குறைவா சொல்லுகின்ற வார்த்தை. அப்பேற்பட்ட நபர் தன்னுடைய நாவை அடக்கிக்கணும். இல்லைன்னு சொன்னா உங்களுடைய ஒளி நாடா, நீ பேசின ஒளி நாடா தமிழகம் முழுவதும் நீ அன்னைக்கு என்னவெல்லாம் பேசின, காந்தி குடும்பத்தை பத்தி, இந்த நேரு குடும்பத்தை பத்தி என்பது வெளியே வரும். அன்னைக்கு என்னவெல்லாம் பேசின, கழகங்களுடைய அட்டூழியத்தை பத்தி, கழக தலைவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கூட நீ விமர்சித்தது அத்தனையும் இருக்குது. அத்தனை வெளியிடுவோம். தமிழகம் முழுவதும் அது பரவக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே வேலுச்சாமியே நிறுத்திக்கொள். இனி நாவடக்கத்தோடு உன்னுடைய வார்த்தை நிற்கவில்லை என்று சொன்னால், அண்ணாமலையை பற்றி பேசினால், நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசினால், அமித்ஷா அவர்களை பேசினால் நீ அடக்கப்படுவாய் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.